வித்மஹே விஷ்ணுபத்னி ஜதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை. இன்றோடு சித்திரை மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் வைகாசி மாத பிறப்பு. இந்த சித்திரை மாதம் இன்றைக்கு பூர்த்தியாகிறது. இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த புதன்கிழமை. நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக நாம் இந்த திருமணம் வீட்டிலே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு புது வீடு குடிபூரல் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால் நம்மில் பலர் நாம் ஒரு திருமண வைபவம் என்றாலோ அல்லது ஒரு வீடு குடிபூரல் என்றாலோ நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற முதல் சொல் எதுவாக இருக்கும்? விடுமுறை நாள், ஒரு லீவு நாளாக பாருங்கள். சொந்தக்காரர் வர வேண்டும், வெளியூரில் இருந்து மாமா மச்சான் வர வேண்டும், அயல் ஊரிலிருந்து பெரியப்பா பெரியம்மா வர வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு பொதுவான நாளிலே நமக்கு வசதிக்காக ஒரு நாளை தேடுகிறோமே தவிர நம் வாழ்வில் உயர்வு கிடைப்பதற்கும் ஒரு திருமணம் என்றால் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்ற நாளாக அவருடைய நட்சத்திரத்துக்கு அந்த பொருந்துகின்ற நாளாக முகூர்த்தம் பார்ப்பது மிக மிக குறைந்து கொண்டு செல்கிறது. ஒரு திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அதனை செய்கின்ற பொழுது நாம் சரியாக பார்க்க வேண்டும். இருவருடைய நட்சத்திரங்களுக்கும் அது பொருத்தமாக அமைய வேண்டும். இப்போ பொதுவாகவே இந்த ஜென்மம், அனுஜென்மம், ஜென்மாந்தரம் என்று இந்த மூன்றையும் சரியாக பார்க்க வேண்டும். ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலே எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் அஸ்வினி நட்சத்திரம் எதை தொட்டாலும் அவருக்கு விளங்காது. பரணி நட்சத்திரம் ஒருவர் பிறந்தாலும் அவருக்கு பரணி நட்சத்திரம் எதையும் செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது, புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது. அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. அதேபோல் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 10வது நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 19வது நட்சத்திரம், இந்த மூன்றையும் கவனிக்க வேண்டும். இது பலரும் கவனிப்பதில்லை, நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். ஒருவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்திலே எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, அவருக்கு அது கூடாது. அஸ்வினியிலே பிறந்தவருக்கு 10ஆம் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு மக நட்சத்திரத்திலும் எதுவும் செய்யக்கூடாது. இவர் அந்த அடுத்து 19ஆம் நட்சத்திரம். இப்போ மகம் 10வது, 11 பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். மூல நட்சத்திரம் 19ஆம் நட்சத்திரம். இந்த பிறந்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரத்திலே சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறு செய்கின்ற பொழுது நமக்கு வாழ்வு உயர்வுகள் கிடைக்கும். எனவே ஒரு திருமணத்துக்கு நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது எங்கள் வசதிக்காக நாள் பார்க்காமல் அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஏற்ற நாளாக ஆயிரங்காலத்து பயிரென்கின்ற திருமணத்திற்கு நல்ல நாளை பார்க்க வேண்டும். அதிலே புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தனையோடு நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களிலே இந்த கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவி கிட்டத்தட்ட எல்லோருடைய கரங்களிலும் இருக்கின்றன. அதனால் அடிக்கடி நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி என்று எங்களை எடுப்போம், எங்களோடு சேர்ந்து மற்றவர்களை எடுப்போம், அல்லது நாங்கள் ஃபோட்டோ எடுப்பதற்காக நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த ஃபோட்டோ எடுப்பது மட்டுமல்ல, இந்த ஃபோட்டோவின் வருகின்ற அந்த பிம்பம், எங்களுடைய இமேஜ், அதை நாங்கள் மாற்றி எங்களுக்கு விருப்பமான நிறத்திலும் தோற்றத்திலும் அவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்வது வழக்கம். காரணம் என்னவென்றால், எங்களுடைய உண்மையான தோற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான். எங்களுடைய இயற்கையாகவே இருக்கின்ற தோற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய மனதிலே ஒரு விதமான அதிருப்தி உணர்வுகள் எழும். காலப்போக்கிலே நாங்கள் எங்களை அன்பு செய்வதற்கு, எங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். குறிப்பாக இளம் வயதிலே எங்களுடைய தோற்றம் எப்பொழுதும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றும், முதுமை எய்கின்ற பொழுது நாங்கள் இளமையோடு இருக்க வேண்டும் என்றும் இப்படி நாங்கள் விரும்புவது, கனவு காண்பது. அதற்காக நாங்கள் எங்களுடைய முக தோற்றத்தை உருமாற்றிக் கொள்ளுகின்றோம். எங்களுக்கு நாங்கள் மேக்கப் போட்டுகின்றோம், அல்லது எங்களுக்கு விருப்பமான முறையிலே நாங்கள் எங்களுடைய தோற்றத்தை அமைத்து கொள்ள விரும்புகின்றோம். இது என்னொரு வாழ்க்கையினுடைய உண்மையை எடுத்து காட்டுகின்றது. நான் யார் என்ற எங்களுடைய அந்த கேள்விக்கு நாங்கள் எப்படி இருக்க விரும்புகின்றோம் என்பதென்றல்ல, நாங்கள் உண்மையாகவே எப்படி இருக்கின்றோம் என்பதை முதலில் நாங்கள் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கின்ற அறிவு, ஆற்றல், திறமைகளை பயன்படுத்தி, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த கனவுகளை, விருப்புகளை வைத்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்ப எங்களுடைய ஆளுமையை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும். நான் என்னிலே மாற்றக்கூடியவற்றை மாற்ற முடியும், மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றக்கூடியவற்றுக்கும் மாற்ற முடியாதவற்றுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த வித்தியாசத்தை கண்டறிவதற்கு நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தர வேண்டும் என்று மன்றாடும்படியாக ஒருவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய தோற்றத்தை, எங்களுடைய ஆற்றல் அறிவுகளை, நாங்கள் யார் என்பதை முதலில் நாங்கள் அறிந்து தெளிந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கான வரத்தை கேட்டு இந்த நாளிலே நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக, கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை
பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.